இந்த புஸ்தகத்துல வந்து ஒரு முக்கியமான வார்த்தை, நம்ம பேச வேண்டிய வார்த்தை என்னன்னா பிரயாசம். இது வந்து வேலை கிடையாது. 1வது அதிகாரம் 3வது வசனம், சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசம். ஐ மீன், இந்த புக்ல சாலமன் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, சூரிய வெளிச்சம் பத்தல அப்படின்றாரு. ரைட். நான் இப்போ ஃபோட்டோகிராஃபியை பத்தி கொஞ்சம் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். நான் லைட்டா எனக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ 5 நிமிஷம் 10 நிமிஷம் படிக்கிறேன் நான், எப்படி லைட்டிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூரியனுக்கு கீழே இருக்கக்கூடிய வெளிச்சத்துல வந்து வெளிச்சம் பத்தல அப்படின்றாரு. எல்லாமே பிரயாசம், எல்லாமே மாயையா இருக்கு அப்படின்னு. ஸோ அப்போ வேற என்ன வெளிச்சம் தான் உனக்கு வேணும் பிரசங்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனுக்கு மேலே இன்னொரு வெளிச்சம் இருக்கோ அப்படின்னு. மேபி அந்த வெளிச்சத்துல இருந்து நம்ம பார்த்தா, எப்படி நிக்கோதேமு வந்து இயேசு கிறிஸ்து சொன்னா, நீங்க பரலோகத்திலிருந்து வந்தவர், அதனால மேபி பரலோகத்திலிருந்து கீழே பார்க்கக்கூடிய வெளிச்சம் அது எப்படிப்பட்ட வெளிச்சமா இருக்கும்? அது ஆதி ஆகமத்தினுடைய வெளிச்சமா இருக்கும். சூரியன் படைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு வெளிச்சம் இருந்தது. அந்த வெளிச்சத்திலிருந்து பார்த்துருந்தா லைட் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும், பிக்சர்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். ரைட். ஃபோட்டோகிராஃபி ஆங்கிள் இருந்து பேசுறேன் நான். ஆனா சூரியனுக்கு கீழே இருக்கிற அந்த கொஞ்சம் வெளிச்சத்துல பார்க்கும் பொழுது எல்லா பிரயாசமும் மாயை.